வறட்சி நிவாரணம், வறட்சியை பொறுத்தவரையிலே இங்கே எப்படி வறட்சி நிலவுகிறதோ அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது. இந்த வறட்சி நிவாரணம் என்பது இப்போதுதான் நம்முடைய அரசு நமக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்னால் எத்தனையோ அரசுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஏன் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே பல அரசுகள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே பல நேரங்களிலே வறட்சி, வெள்ளம், புயல் இப்படியெல்லாம் வந்திருக்கிற அந்த நேரத்தில் ஏதாவது விவசாயிகளுக்கு உதவி இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே எங்கேயும் உதவி கிடையாது. ஆனால் அம்மா அவர்கள் தான் விவசாயினுடைய கஷ்டத்தை அறிந்து விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தான் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள 21 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு 1359 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள்னா இந்த அளவுக்கு வேற இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ஏனென்றால் இப்படி திட்டங்கள் எல்லாம் கிடையாது, வேறு மாநிலத்திலும் கூட கிடையாது. அவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல் என்னுடைய வேளாண்மை துறை, இந்த வேளாண்மை துறை பார்த்தீர்களான கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீர்களானால் விவசாயிகளுக்கு ஏதாவது உரமோ அல்லது மற்ற பொருளோ மானியமாக கிடைத்ததனால் கிடையாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி அல்ல. இந்த வேளாண்மை துறையின் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன செய்கிறோம் என்பதை முழுமையாக விவசாயிகள், தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் தமிழகத்தில் உள்ள 16,000க்கு மேற்பட்ட கிராமங்களிலே உழவர் பெருவிழாக்கள் நடத்தப்பட்டு அதிலே நிறைய விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலந்து கொண்டதன் அடிப்படையிலே தான் இந்த வேளாண்மை துறை என்ன செய்கிறது, எதற்கு உரம் கொடுக்கிறது, எவ்வளவு மானியம் கொடுக்கிறது, இயந்திரங்கள் எதற்காக கொடுக்கிறது, அதுக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கிறது, இன்றைக்கு இயந்திரங்கள் வாங்க முடியாதவர்கள் கூட எங்கெங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையெல்லாம் நல்ல முறையிலே தெரிந்திருக்கிறார்கள். அப்படி தெரிந்ததன் அடிப்படையிலே அதிகாரிகளை, வேளாண்மை துறை அலுவலர்களை அவர்களே சென்று அணுகி அது எல்லாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இது ஏன் சொல்கிறேன் என்றால், அரசு ஒரு திட்டம் போட்டால் அது என்ன திட்டமிடுகிறது, எவ்வளவு செலவு செய்கிறது, எவ்வளவு விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக தமிழகத்தில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த உழவர் பெருவிழாக்கள் நடத்தப்பட்டது. அதே போல் தான் அனைத்து திட்டங்களும், அனைத்து துறையினுடைய திட்டங்கள், இந்த அம்மா திட்டம் இருக்கிறது என்றால் விவரமாக சொல்லுகிறோம் என்றால் அதெல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டு வேண்டும், முழுமையாக பலனடைய வேண்டும் என்றுதான் இப்படி சிறப்பாக ஒவ்வொரு திட்டத்தையும் ஏற்படுத்தி நல்ல முறையிலே ஒரு நல்லாட்சியை இன்றைக்கு அம்மா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.